இது எப்படி மேம் செல்வத் பாக்குறீங்க? பெருந்தகை அவர் வந்து 100% காங்கிரஸ் பர்சன் கிடையாதுல்ல. அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள்ல இருந்தாரு, பிஎஸ்பியில இருந்தாரு. பல கட்சிகள்லாம் மாறி அவர் முதல்ல இதானது வந்து எம்எல்ஏ ஆனது வந்து விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து தான். ஸோ அவரு வந்து ஒரு 100% காங்கிரஸ்காரரா இருந்தார்னா, அவரோட எதிர்வினைங்கிறது வேறையா இருக்கும். இன்கேஸ் அந்த சீட்ல அந்த மாநில தலைவருங்கிற சீட்ல செல்வ பெருந்தகை அல்லாத வேற யாராவது ட்ரூ காங்கிரஸ்மேன் உணர்வு ரீதியாக அவங்க வந்து காங்கிரஸாவே இருக்கிறது அப்படின்னு இருக்கு. இந்த உடல் பொருள் ஆவி எல்லாத்துலேயும் காங்கிரஸ். அவர் சூர்யா டைலாக் மாதிரி ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட் அந்த மாதிரி ஒரு காங்கிரஸ் காரர் இருந்தால் மிக நிச்சயமா இதற்கு மிக மோசமான எதிர்வினையை ஆற்றியிருப்பார்கள். ஆட்சியில பங்கு இல்லைன்னு சொல்றீங்களா, அப்புறம் என்னத்துக்கு எங்களை கூப்பிடுறீங்க, விட்டுருங்க சார். இந்த ஏற்கனவே அவர் திருச்சி வேலுசாமி சார் சொல்லியிருப்பாரு, எனக்கு போனா 18 எம்எல்ஏ 17 எம்எல்ஏ சீட்டு தானே போகும், எம்எல்ஏ இல்லாம தானே போவோம், உனக்கு ஆட்சியே இல்லாம போகும் பரவாயில்லையான்னு கேட்டார். அதுதான். அப்போ நீங்க அந்த இடங்கிறது இந்த காங்கிரஸ் மாதிரியான ஒரு கட்சி மாநிலங்கள்ல ஏன் இன்னைக்கு வந்து எல்லா இடங்கள்லையும் இவ்வளோ பெரிய தோல்வியை இல்லை இவ்வளோ பெரிய வெற்றிடத்தை ஏன் உருவாக்கி வச்சிருக்குது அப்படின்னீங்கன்னா, சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை அது எடுக்காததும் முடிவுகளை தாமதப்படுத்துறதும் தான் அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அவங்க செல்வ பெருந்தகை இல்லாத வேற ஒருத்தர் ஒரு ட்ரூ காங்கிரஸ்மேன் அங்கே இருந்திருந்தாருன்னா அவரோட ரியாக்ஷன் வேற. இப்போ இந்த நடக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க வேற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. இன்னைக்கு வந்து திமுகவுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துருப்பார்கள்.